Hey friends, வணக்கம். Welcome back to the channel Be You Defining. So இன்னைக்கு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறது ஸ்டெப் பை ஸ்டெப் பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி மேக்கப் லுக் தான். அண்ட் ஆக்சுவலா வந்து இது ஒரு செல்ஃப் மேக்கப்ங்க. சோ நீங்களே இந்த மேக்கப் லுக் வந்து ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். லைக் இது வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஆகட்டும், ஒகேஷன்ஸ்க்கு ஆகட்டும் பெர்ஃபெக்ட்டா இந்த லுக் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். அண்ட் தென் இந்த லுக்ல வந்து the right techniques, எந்த ப்ராடக்ட் எப்ப வந்து யூஸ் பண்ணணும், அந்த ப்ராடக்ட்க்கு அடுத்தபடியா நம்ம என்ன ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணணும், லேயர் பண்ணா எப்படி வந்து இது லாங் லாஸ்டிங் ஆகும், அதே சமயம் ஃபிளாலஸ் ஆகும் வச்சுக்கிறது தான் இந்த லுக்ல நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். சோ நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டியது ஸ்கின் ப்ரிப்பரேஷன். ஸ்கின் ப்ரிப்பரேஷன் ரொம்ப 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 அவசியம். ஒவ்வொரு ஸ்கின் டைப் ஏத்த மாதிரி நீங்க ஒவ்வொரு ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் இங்க வந்து யூஸ் பண்றது பிளம் நியாசனமைட் வாட்டர் டோனர். ஓகேங்களா? சோ இது வந்து நம்மளோட ட்ரை டு நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு சூப்பரா வந்து ஒர்க் ஆகும். இது நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா ஸ்கின்ல அப்சர்வ் ஆகட்டும். ஸ்கின்ல அப்சர்வ் ஆகின பிறகு நம்ம வந்து செய்ய வேண்டிய ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசிங் கிரீம் வந்து யூஸ் பண்ணும். இங்க நான் வந்து செட்டாஃபிலோட டெய்லி அட்வான்ஸ் அல்ட்ரா ஹைட்ரேட்டிங் லோஷன் வந்து யூஸ் பண்ணேன். சோ இந்த கிரீமை வந்து நான் எடுத்துக்கிட்டு என் ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிக்க போறேன். சோ நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க ஃபேஸ்ல. சோ என்கஃபைனோட லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னையும் ஹைட்ரேட் ஆச்சு, லிப்ஸையும் ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். சோ மீன்வைல் இந்த மாய்ஸ்சரைசரும் ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டியது பிரைமர் வந்து யூஸ் பண்ணும். பிரைமர் கண்டிப்பா யூஸ் பண்ணும். பிரைமர் வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க எடுத்திருக்கிறது இன்சைட்டோட பிரைமர். இது வந்து ஒரு சிலிகான் பேஸ் பிரைமர். உங்களுக்கு ஃபைன் போர்ஸ் அண்ட் தென் ஆயிலி ஸ்கின் இருக்கு, டி ஜோன் கொஞ்சம் ஆயிலி ஆகுது அப்படின்னா இந்த ஒரு பிரைமர் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இது அப்ளை பண்ண பிறகு நம்ம ஸ்கின் அப்படி ஒரு சாஃப்ட் ஃபீல் கிடைக்குங்க. ஈஸியா ப்ராடக்ட் வந்து கிளைட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது வந்து ரொம்பவே பட்ஜெட் அஃபோர்டபிள் ப்ராடக்ட்னே வந்து சொல்லலாம். இந்த பிரைமர் வந்து பாத்தீங்கன்னா செம்ம சாஃப்டா இருக்கும். ஈஸியா ப்ராடக்ட் வந்து கிளைட் ஆகும். லைக் அந்த கன்சிஸ்டன்சியே ரொம்ப நல்லா இருக்குங்க. டெஃபினெட்லி வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க உங்க வேனிட்டியில வாங்கி வச்சுக்கணும். இன்சைட்டோட 3-in-1 பிரைமர் ப்ரொடெக்ட்ஸ் அண்ட் மாய்ஸ்சரைஸ். பியூட்டிஃபுல்லான ஒரு பிரைமர் அட் அன் அஃபோர்டபிள் ரேஞ்ச். அடுத்தது Forever 52 பேலட். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சீலர் பேலட். ஓகேங்களா? சோ இவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கேன். சோ என்னோட ஃபேவரட்னே வந்து சொல்லலாம். சம்டைம்ஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வந்து ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். லைக் நான் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு போகாம நான் டிராவல் அப்பெல்லாம் வந்து இந்த ஒரு பேலட் வச்சு நான் ஃபுல் ஃபேஸையும் வந்து மேக்கப் பண்ணிப்பேன். அண்ட் இப்பவும் நான் அதே தான் வந்து பண்ண போறேன். லைக் இந்த ஒரு பேலட் வச்சு நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆரஞ்சு கரெக்டாக எடுத்துக்கிறேன். அண்ட் அதை வந்து என்னோட டார்க் சர்க்கிள்ஸ், மெயினா எனக்கு இந்த டார்க் சர்க்கிள்ஸ் பாருங்க கொஞ்சம் தான் எடுத்தேன், அதே வந்து எனக்கு நிறைய வருது. இந்த பேலட் அவ்வளோ சூப்பரான பேலட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கையிலே ஈஸியா பிளெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணா ஒரு பிளெண்டர் வச்சு கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். பட் ஐ எம் கம்ஃபர்டபிள். என்னோட ஸ்கின்னுக்கு என்னோட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது சூப்பரா வந்து பிளெண்ட் ஆகும். அதுவும் இந்த கன்சீலர்லாம் வந்து திப்பி திப்பியாவே இருக்கக்கூடாது. அதனாலதான் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறதுக்கு நான் ஃபிங்கர்ஸ் வந்து யூஸ் பண்றேன். சோ உங்க செல்ஃப்க்கு நீங்க யூஸ் பண்றதா இருந்தா ஃபிங்கர்ஸ் ஒர்க்ஸ் பெட்டர். சோ இப்ப அடுத்தது நான் வந்து ரெவல்யூஷனோட சூப்பர் சீரம் வந்து யூஸ் பண்ண போறேன். விச் இஸ் வெரி லைட் வெயிட், ரொம்ப லாங் லாஸ்டிங்காவும் இருக்கும். பிகினர்ஸ்க்கு இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறதா இருந்தா கண்டிப்பா ஸ்டோர்ல போய் வாங்குங்க. எந்த விதமான வெப்சைட்ஸ்லயும் வாங்காதீங்க. அதுதான் என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஒவ்வொரு வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா டான் உங்களுக்கு என்ன ஷேட் நீங்க ஆர்டர் பண்றீங்களோ உங்களுக்கு அது வந்து கிடைச்சிடும். பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஷேட் வந்து வேரி ஆகி கொடுத்துருவாங்க. சோ நீங்க மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைச்சாலுமே ரிட்டர்ன் வந்து ரொம்பவே இம்பாசிபிளா இருக்கும். அண்ட் அது வந்து ரொம்பவே ஹார்ட்ஷிப்ஸ் இருக்கும். மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற ஒரு சில வெப்சைட்ஸ் நீங்க வந்து நம்பி வாங்கலாம். பட் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சு டீல் பண்றவங்க கிட்ட நீங்க வந்து வாங்காதீங்க அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன்.
காஸ் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து லைக் வேற மாத்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சோ ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சோ பிகினரா இருக்கும் போது நீங்க வந்து ரொம்பவே பார்த்து ப்ராடக்ட்ஸை வாங்குங்க. ஸ்டோர் போய் வாங்குறது ரொம்ப ரொம்ப அட்வைசபிள். அதுவும் மெயினா வந்து ஃபவுண்டேஷன் ஷேடு தான் நான் வந்து சொன்னேன். ஃபவுண்டேஷன், காம்பாக்ட், இந்த விஷயம்லாம். மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஓகேங்க, லைக் டோனர் ஆகட்டும், லைக் சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசிங் கிரீம், அதெல்லாம் ஃபைன். பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஏதாச்சும் ஃபவுண்டேஷன் ஷேடு தெரியல, ஆனா என்னோட எக்ஸாக்ட் மேட்ச் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா அதுக்குரிய ஸ்டோர்ல போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டா கிடைக்கும். ஓகே, மீன்வைல் என் ஃபேஸ்ல வந்து ஃபவுண்டேஷன், அதாவது அந்த சீரம், மேக்கப் ரெவல்யூஷனோட சீரம் வந்து அப்ளை பண்ணிருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நான் வந்து எடுத்துக்கிட்டேன். லைக் ஒரே டிராப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து கவர் பண்ண மாட்டேங்குது. லைக் ஃபியூ டிராப்ஸ் தேவைப்பட்டுச்சு. அப்புறமேட்டு தான் எனக்கு இந்த ஒரு லுக் வந்து கிடைச்சது. அண்ட் ரொம்ப ஷைனிங்காலாம் இல்ல, அண்ட் நார்மலா ஸ்கின் டு ஸ்கின் மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்கு. ரொம்ப நல்ல ஒரு சட்டில் க்ளோ வந்து கொடுக்குது. ஸோ விச் எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கறனால ஸோ இதுவும் வந்து ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட். நீங்க இதை வந்து ட்ரை பண்ணலாம். இப்ப இதுக்கு அடுத்தபடியா நான் வந்து கன்சீலர் வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த Forever 52லயே வந்து கன்சீலர் வச்சு நான் ஹைலைட் பண்ணிக்க போறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஒரு ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். அதாவது இந்த பேஜ் ஷேட் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துட்டு என் கண்ணுக்கு கீழே இந்த இடத்துல லைட்டா டாட் பண்ணிட்டு இந்த ஃபோர்ஹெட்லயும் நோஸ் மேலையும் பிளேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் சின் கிட்டையும் இங்கேயும் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து பிளெண்டர் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப மேல கொண்டு போவாதீங்க, கீழேயே நீங்க பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும், ஈஸியா பிளெண்ட் ஆயிடும். ரொம்ப கண்ணுக்கு மேல கொண்டு போனீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி அந்த க்ரீஸ் லைன்ஸ்ல எல்லாம் போய் செட்டில் ஆகி நமக்கு ஒரு மாதிரி கேக்கே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கீழேயே நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து காட்டும். நான் இப்ப வந்து கான்டோர்ல என்னோட பிரஷ் இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளஃபி பிரஷ். இந்த ஃபிளஃபி பிரஷை டைரக்டா பேலட்ல 2 டோன்ஸ் டார்க்கர் ஷேட்ல வந்து டிப் பண்ணிட்டு சோ அந்த ஃபிளஃபி பிரஷ்ல ஈவனா அப்ளை ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்ப இத வந்து நான் என்னோட கான்டோர் ஏரியால இப்படி அப்ளை பண்ணிப்பேன். சோ பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பிளெண்ட் ஆயிருக்குன்ட்டு. சோ நீங்க வந்து பிகினரா இருக்கும் போது லைக் நீங்க இப்படி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்றது ரொம்பவே டிஃபிகல்ட். இந்த மாதிரி ஸ்டெப் பண்ணும் போது ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். சோ இந்த ஃபேஸ்க்கும் இந்த ஃபேஸ்க்கும் பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ். சோ அதே மாதிரி இந்த இடத்துலயும் நான் கான்டோர் பண்ணிட்டு போறேன். நோஸையும் கான்டோர் பண்ணியாச்சு. சோ இப்ப அடுத்தது நான் வந்து இந்த ஏஸ்பானோட லூஸ் பவுடர் வச்சு கண்ணுக்கு கீழே வந்து செட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம அந்த ஏரியாலாம் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணோம்ல, சோ அந்த ஏரியாலாம் வந்து இப்படி இந்த லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். சோ எக்ஸஸ் இருக்கிறத அப்படியே பிரஷ்ல இருக்க எக்ஸஸை மட்டும் ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணி விடுறேன். பிகாஸ் எனக்கு அந்த ஷைனும் வேணும், அதனாலதான் நான் அப்படியே வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த ஷைன் வேணாம், அதாவது அந்த லைட்டான ஒரு க்ளோ தான், அது வேணாம்னு நினைச்சீங்கன்னா ஒரு காம்பாக்ட் பவுடர் வச்சு ஃபேஸ் ஃபுல்லா வந்து செட் பண்ணிக்கோங்க. இல்ல இந்த பவுடரே லூஸ் பவுடரே வச்சு ஃபேஸ் ஃபுல்லா வந்து செட் பண்ணிக்கலாம். சோ அடுத்தது ஐ லுக் வந்து கிரியேட் பண்ண போறோம். இந்த சாரிக்கு மேட்ச் ஆன ஒரு பேலட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹூடா பியூட்டியோட டெசர்ட் டஸ்ட் பேலட் தான். சோ இது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் இருக்கும், இந்த வயலட் கலருங்க. சோ இந்த வயலட் கலருக்காகவே இந்த பேலட் வந்து ரொம்பவே ட்ரெண்டியா இருந்தது. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, நாட் நவ், பட் என்கிட்ட இந்த பேலட் இருக்கு, அதனால அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சோ இந்த வயலட் எடுத்துக்கிறேன். அடுத்தது ஹூடா பியூட்டில இருந்து எம்பவர்ட்னு ஒரு பேலட் எடுத்திருக்கேன். அதுல வந்து விஷனரி அப்படின்னு சொன்ன இந்த ஒரு கலர் தான் வந்து எடுக்க போறேன். இதுல வந்து காப்பர் அண்ட் தென் த வயலட், பர்ஃபெக்ட் ஃபார் மை சாரி. அதை தான் வந்து யூஸ் பண்ண போறேன். சோ ஐ லுக் பொறுத்த வரைக்கும் உங்களோட சாரி கலர் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிகினரா இருக்கும்போது மெயினா வந்து நீங்க வந்து கோல்டன் டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க, ரொம்ப அழகா இருக்கும். லைக் பிரவுன் வித் கோல்டு, அந்த மாதிரி டோன்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ அதை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து இந்த ஒரு ஷேடை கையில எடுத்து அப்ளை பண்ணிக்க போறேன். So Swiss Beautyயோட 2-in-1 ஐப்ரோ ஜெல் லைனர் அதை தான் வந்து யூஸ் பண்றேன்.
எப்பவுமே ஒர்க் பண்ணும்போது அவுட்டர் கார்னர்ல இருந்து அப்புறம் இன்னர் கார்னருக்கு வாங்க. பிகாஸ் ப்ராடக்ட் ஜாஸ்தியா இருந்தாலும் அவுட்டர் கார்னர்ல பிளேஸ் பண்ணும்போது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். பட் இன்னர் கார்னர்ல ஜாஸ்தியா வச்சிட்டீங்கன்னா அழிச்சுதான் மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து போடுற மாதிரி இருக்கும். அதனாலதான் சொல்றேன். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஐப்ரோ ஸ்பாஸ் ஏரியா வந்து ஃபில் பண்றேன். சோ அடுத்தது இப்ப காஜல் வந்து போட போறோம். காஜல் வந்து டைட் லைன் தான் பண்ண போறோம். சோ என்னோட அப்பர் வாட்டர் லைனுக்கும் லோவர் வாட்டர் லைனுக்கும் இப்படி வச்சு நம்ம டைட் லைன் பண்ணிடலாம். கண்ணுக்கு கீழே வந்து நான் பிரைட்டன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து லைனர் போட்டுக்கலாம். ஜஸ்ட் நார்மல் லைனர் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இப்ப லோவர் வாட்டர் லைனும் காஜல் லைனும் போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அதனால நான் அப்படி வந்து போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து மஸ்காரா வந்து யூஸ் பண்ண போறேன். மஸ்காராக்கு இங்க நான் யூஸ் பண்ணது Forever 52ஓட மஸ்காரா. சோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் கண்ணுக்கு கீழே வந்து நான் பிளெண்டிங் பண்ணிக்க போறேன். இதுக்கு நான் இங்க யூஸ் பண்றது நான் அந்த வயலட் ஷேட் யூஸ் பண்ணல லிட்டுக்கு அமெத்திஸ்டன் ஷேட். அதை வந்து கீழே லோவர் லேஷ் லைன்ல அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். சோ இதுக்கு அடுத்தபடியா நம்ம வந்து பிரான்சர் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்கப் ரெவல்யூஷனோட பிரான்சர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சோ பிரான்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ வந்து சிசல்டா காட்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ பிரான்சர் வந்து கான்டோர் பண்ண இடத்துல நம்ம இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். பிளஷ் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். பிளஷ்க்கு இங்க வந்து கலர்பாரோட பிளஷ் வந்து யூஸ் பண்றேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளஷ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இத வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்டா மேக்கப் பிக்சர் வச்சு பிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க நான் யூஸ் பண்றது PACயோட மேக்கப் பிக்ஸர். இந்த மேக்கப் பிக்சர் நான் ஏன் யூஸ் பண்றேன்னா இது வந்து ரொம்பவே ஃபைன் டியூ டிராப்ஸ் விட ரொம்ப அழகா மிஸ்ட் வந்து போர் ஆகும் நம்ம ஃபேஸ்ல. நம்மளுக்கு அந்த ஸ்பாட்ஸ் மாதிரி எல்லாம் வரவே வராது. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஏர்பிரஷ் பினிஷ் கொடுக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான பிக்சர் அப்படின்னா இந்த PACயோட மைக்ரோ பினிஷ் பிக்சர் தான். ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் மேக்கப்பும் ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும். லாஸ்டா இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து பண்ணி முடிச்சாச்சு. சோ ஸ்விஸ் பியூட்டில இருந்து போல்ட் மேட் லிப் லைனர். இதோட ஷேட் வந்து பாத்தீங்கன்னா Purple 11. மேக்லினோட சூப்பர் ஸ்டே வினைல் இங்க் வந்து யூஸ் பண்றேன். இதோட ஷேட் வந்து பாத்தீங்கன்னா Saucy 05. ஃபர்ஸ்ட் டைம் லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டு ஷேடும் வந்து மிக்ஸ் ஆகி ஒரு பியூட்டிஃபுல்லான லிப் ஷேட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த லுக்குக்கு பர்ஃபெக்டா இருக்கு எனக்கு. அதனால இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ இதோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், வேணா செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பொட்டு வச்சுக்கலாம் அண்ட் ஆக்சசரைஸ் பண்ணி ஹேர் ஸ்டைல் எல்லாம் வந்து போட்டுடலாம். சோ என்னோட கன்வீனியன்ட் ஹேர் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து எனக்கு பிடிச்சது சைட் பார்ட்டிஷன் தான். சென்டர் பார்ட்டிஷன் எடுத்தா எனக்கு கொஞ்சம் ஃபேஸ் வந்து மொக்கையா இருக்கும், கொஞ்சம் நல்லாவே மொக்கையா இருக்கும் அப்படின்னு என்னோட ஃபீல்.